வணக்கம். இன்றைய செய்திகள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ள ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்தியதாக திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அவர் ஜாமீனில் உள்ளார். இந்நிலையில் இன்று ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். சென்னையில் JSM விடுதி உள்ளிட்ட 5 இடங்களில் சோதனை நடைபெற்றது. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. தமிழக முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவர்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் சேலம் கண்ணங்குறிச்சியில் உள்ள முன்னாள் சபாநாயகரும் அவிநாசி தொகுதி MLA-வுமான தனபால் அவர்களின் வீட்டிற்கு சென்றார். தனபாலுக்கு சாலை அணிவித்து அவிநாசி வேட்பாளராக தான் அறிவிக்கப்பட்டதை தெரிவித்து ஆசி பெற்றார். மேலும் அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் தனக்கு ஆதரவாக செயல்படவும் அவர் கோரிக்கை விடுத்தார். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம், தேர்தல் செலவினம் உள்ளிட்டவற்றுக்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் திரள் நிதி வசூலிப்பதாக சமீபத்தில் சீமான் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இவற்றை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தாலும் நாம் தமிழர் கட்சியினர் அவற்றை கொஞ்சமும் பொருட்படுத்துவது இல்லை. ஒவ்வொரு கூட்டத்திலும் திரள் நிதி வசூலிப்பதை அக்கட்சியினர் பிரதானமாக்கி உள்ளனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழக மக்கள் நலனுக்காக வீதியிலும் வெயிலிலும் நின்று கத்திக் கொண்டிருக்கிறேன் என ஆவேசமாக பேசி வரும் சீமானுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் சிறார்கள் தாங்கள் சேமித்த உண்டியல் பணத்தை அவரிடம் திரள் நிதிக்கு கொடுத்து வருகின்றனர். கோவையில் நடந்த பிரச்சாரத்தில் சிறார்கள் கொடுத்த உண்டியலை பெற்ற சீமான் மகிழ்ச்சியுடன் அவர்களின் கைகளில் முத்தமிட்டார். அதேபோல் பல இடங்களிலும் பொதுமக்கள் தாங்களாகவே திரள் நிதியை நாம் தமிழர் கட்சியினருக்கு கொடுத்து வருவது நிதி குறித்த கவலையில் இருந்த சீமானை ரொம்பவே மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளதாக கூறுகின்றனர். கட்சிக்கு நிதி இல்லாதது வருத்தம்தான், ஆனால் நம் கட்சியை ஏற்று சிறார்களே நிதி அளிக்க முன்வந்திருப்பது கட்சியின் செயல்பாடு சிறுவர்கள் வரை சென்றுள்ளதை காட்டுகிறது. அடுத்த தலைமுறையை காக்கும் என் எண்ணம் பிடித்து போனதாலேயே சிறார்கள் தாங்கள் சேமித்த உண்டியல் பணத்தை நாம் தமிழர் கட்சியிற்கு வழங்கி வருகின்றனர் என்று நிகழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார் சீமான். பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் விவசாயிகளின் நண்பன் மோடி என்ற பெயரில் விவசாயிகளை சந்தித்து மத்திய அரசு திட்டங்கள் குறித்து பிரச்சாரம் செய்ய தொகுதிக்கு தலா 100 பேர் அடங்கிய குழுவை அக்கட்சி நியமித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்துள்ள 8000 ரூபாய் கூப்பன் வாயிலாக உள்ளூர் பொருளாதாரம் உயர்ந்து தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேசியுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையில் இல்லத்தரசி திட்டத்தின் கீழ் 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு பொருள் பழுதானாலும் அதை சரி செய்ய முடியாத நிலையில் எத்தனையோ வீடுகள் உள்ளன. அவர்களுக்கு இந்த கூப்பன் வாயிலாக சுதந்திரம் கிடைத்துள்ளது. உள்ளூர் பொருளாதாரம் உயர்ந்து தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் என அரசியல் நோக்கர்களும் பொருளாதார வல்லுநர்களும் பாராட்டியுள்ளனர். மகளிர் உரிமை தொகையில் இன்னும் ஒரு சில தகுதியுள்ள பெண்கள் விடுபட்டுள்ளனர். மறு ஆய்வு செய்து அவர்களுக்கும் அவை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். சென்னையில் தவிக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்யவிருந்த நிலையில் அது திடீரென ரத்து செய்யப்பட்டது. பிரச்சாரத்திற்காக காவல்துறையினரிடமும் அனுமதி கோரி கடிதமும் வழங்கப்பட்டது. ஆனால் வில்லிவாக்கத்தில் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், டிநகர் தொகுதியில் 2 மணி முதல் 3 மணி வரையிலும் மட்டும் பிரச்சாரம் செய்ய காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டது. காவல்துறையின் இந்த பதிலால் விஜய் தரப்பு சற்று அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. காவல்துறை கொடுத்த அனுமதியின்படி வில்லிவாக்கத்தில் இருந்து டிநகருக்கு விஜய் 1 மணி நேரத்தில் செல்ல வேண்டும். இதையடுத்து அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள் பிரச்சாரம் செய்து முடிக்க போதுமானதாக இருக்காது என கூறி விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியிடும் 26 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை அக்கட்சி நியமித்துள்ளது. கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சியை முடக்கும் வகையில் திமுக செயல்படுகிறது என்று தவிக பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரும் வில்லிவாக்கம் தொகுதி வேட்பாளருமான ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
திமுக தனது கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சியை முடக்க முயற்சி செய்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பினார். ஆனால் திமுகவின் நெருக்கடி காரணமாக அவர் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கியுள்ளார். அதேபோல் மதிமுகவின் 4 வேட்பாளர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இப்படி கூட்டணி கட்சிகளின் வளர்ச்சியை தடுக்க திமுக முயற்சி செய்து வருகிறது. தாவேக சார்பில் கூட்டணிக்காக குழு அமைத்து யாருடனும் பேச்சு நடத்தவில்லை. ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என்பது தாவேகவின் அடிப்படை கொள்கை. கூட்டணியை எதிர்பார்த்து நாங்கள் அதை அறிவிக்கவில்லை. 23 கட்சிகளை உள்ளடக்கிய திமுக கூட்டணியையும் 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை கொண்ட அதிமுக கூட்டணியையும் தனியாக நின்று எதிர்க்கும் தைரியம் தாவேகவிடம் மட்டுமே உள்ளது. அதிமுகவிடம் இருந்து 25% வாக்குகள் ஏற்கனவே தாவேகவுக்கு வந்துவிட்டது. அதேபோல் தமிழகத்தில் பாஜகவுக்கு 5%த்திற்கும் குறைவாகவே வாக்கு வங்கி உள்ளது. ஆகவே அவர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர், ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க கோரி ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கெடு விதித்தது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். அதேபோல் கத்தார் வெளியுறவுத்துறை மந்திரி ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசீம் அல்தானியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.